ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்திர. லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங் டே சேலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், ரியலான ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அமேசான்லேயும் அமேசான் கிரேட் சம்மர் சேல் அப்படின்றது நாளையிலேருந்து மே 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதுலேயுமே சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அமேசானில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான நல்ல ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அமேசானில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கார்டுக்கு 10% கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு ஆஃபர்ஸ் நார்மலாக எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உண்டு. ஸோ அதனால் இந்த கார்டு ஆஃபர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்டு ஆஃபர்ஸ் தவிர்த்து மற்றபடி நார்மலாகவே என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ப்ரைஸ் கட்டிருக்கு அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ 20,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்மி K50i இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அமேசானுடைய சம்மர் சேலில் 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ண போகிறாங்களாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த ஒரு சூப்பரான ப்ராசஸோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே அப்படின்றது இருக்கும். ஸோ 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டிமென்சிட்டி 8100 அப்படின்றது கேமிங்க்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இது போக 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 64 மெகா பிக்சலுக்கான நார்மல் ட்ரிபிள் ரியர் கேமராக்கான செட்டப், 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ 20,000 செக்மெண்ட்டில் கேமிங் ஃபோக்கஸ்டாக 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இது உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா iQoo 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 55,000 கிட்ட ப்ரைஸிங். பட் இப்போ இந்த ஆஃபரில் 50,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த 50,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 2K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இருக்கும். அது போக 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ iQoo கிட்ட இருந்து iQoo 11 மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 50,000 செக்மெண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் iQoo பிராண்டுக்கிட்ட இருந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது இப்போ இந்த ஆஃபர் சேலில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. அதே மாதிரி இதே iQoo கிட்ட இருந்து எங்களுடைய போன ஜென்ரேஷனுக்கான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆஃபர் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 50,000. பட் இந்த ஆஃபர் சேலில் 43,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசர் இதில் இருக்கும். போன ஜென்ரேஷனுக்கான ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இருக்கும். இது போக இதில் நமக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இல்லாமல் கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா அப்படின்றது பின்பக்கம் இருக்கும். முன்பக்கம் ஆசோஷியலான 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி 43,000 செக்மெண்ட்டுக்கே இப்போ இந்த ஆஃபர் சேலில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபர் சேலில் போன ஜென்ரேஷனுக்கான iQoo ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இந்த செக்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே 43,000 செக்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல ஆஃபர்னே சொல்லலாம். அதே மாதிரி மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் பார்க்கக்கூடியவங்களுக்கு iQoo Neo 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட வரும். பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக 27,000 மாதிரி செக்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்டு ஆஃபர்ஸ் அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது போக கண்டிப்பாக சில ஆஃபர்ஸ் ஒரு 1000 மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன் ஆஃபர் மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 8200 அப்படின்ற ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணியிருக்கும். அது போக 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அண்ட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட், பின்பக்கம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் இருக்கும். பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சப்போர்ட்டிவ் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்லாம் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கேமிங் ஃபோக்கஸ்டாக இந்த அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த iQoo Neo 7 நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் 27,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அதனால் இதுவும் இந்த செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஆஃபர். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி iQoo Neo 7 ஓல்டர் வெர்ஷனான iQoo Neo 6க்கும் ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருந்தாங்களா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 25,000 செக்மெண்ட்டுக்கு iQoo Neo 6 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 25,000 செக்மெண்ட்டுக்கு iQoo Neo 6 செம்ம வர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870க்கான அந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அது போக 64 மெகா பிக்சலுக்கான OIS கேமரா, அதுவும் இதில் iQoo Neo 7ல் இல்லாத அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இருக்கும். இது போக உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் காமனாக 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரோட அதுவும் iQoo Neo 6 நம்ம பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கூட இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேர் விரும்பி வாங்கின ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் 25,000 செக்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே செம டீல் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த டீலை யூஸ் பண்ணாதீங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீலை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி iPhone 14க்கும் ஒரு செம டீல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி iPhone 14 பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் 72,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்த ஆஃபர் செல்ல டீல் ப்ரைஸாக 67,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு நார்மலாகவே அவங்க சேல் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த கார்டு ஆஃபர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் உங்களால் 67,000 ஐஃபோனை வாங்கிக்க முடியும். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்னு நிறைய ஆஃபர்ஸ் ஆக்சுவலி iPhone 14 கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டுமே 20,000 கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மொபைல் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் 20,000 வரைக்கும் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ iPhone 14க்கு எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, அது போக கார்டு ஆஃபர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களால் 45,000 செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரைம் மெம்பராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா 45,000 வரைக்கும் ப்ரைஸிங்கில் நீங்கள் iPhone 14 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ருபீஸ் உங்களுக்கு அமேசான் பே ரிவார்டாக ஒரு 5,000 கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது 40,000 iPhone 14 வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு செம்ம டீல். ஸோ இதெல்லாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பட்சத்தில் 40,000 iPhone 14 வாங்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவுமே அப்ளை பண்ண முடியாது, டைரக்ட் ப்ரைஸ் டீல் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 67,000 iPhone 14 வருது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் iPhone 14 இந்த ஆஃபர் செல்லில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி அமேசானுடைய இந்த ஆஃபர் செல்லில் வந்துருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீல் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபர் செல்லில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷன் வந்து என்னோட